இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிரமா எடுத்துமே கொட்டுறதுக்கு காய்கறி பழங்களை இயற்கையான முறையில் இப்போ சமைச்சு இல்லை சமைக்காத பச்சையாக சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தொடர்ந்து ஆரோக்கியமான வீடியோ தான் போட்டுன்னே வந்துன்னு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் காய்கறி எதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இந்த கூடையில் தான் காய் ஒன்றுத்தில் பழம் ஒன்றுத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் வாரம் சந்தைக்கு போயிட்டு அதுவும் கடையிலே ஃப்ரிட்ஜில் வைக்காத காய்கறி தான் வாங்கிட்டு வருவேன் சந்தையிலேருந்து. கடையிலேயே இப்போலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பெரிய அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல அதில். அதனால் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி காய்கறி வாங்கி வந்து சாப்பிடாதீங்க. நமக்கு வந்து டெய்லி கிடைக்கிற இடத்துல தான் நம்ம வாழுறோம். அதனால் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி இந்த என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தேன், நம்ம இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்ன காய் வாங்கிட்டு வந்தேன்னு பெறுறதுக்காக இல்லை. தயவு செஞ்சு பொறுமையாக கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு இதனோட பயன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காவை பற்றி பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த முட்டி வலி, ஒவ்வொரு ஜாயின்ஸும் கை முட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயின்ஸும் வளைக்கிறதுக்கு இந்த ஒரு ஜவ்வு தேவைப்படுது. அதுக்கு வந்து வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டி வலி இருக்கிறவங்க வெண்டைக்காயை டெய்லி 4 நாள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டி வலியே இருக்காது. இந்த சுகரு, தைராய்டு, கொலஸ்ட்ரால் எல்லாமே நம்ம உடம்பு விட்டு ஓடி போவோம். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு உணவு முறையை மாற்றினாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அடுத்தது வந்து வாழைப்பூ. பெண் குழந்தைங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாழைப்பூ பொரியலை வந்து சமைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இர்ரெகுலர் பீரியடு, பிசிஓடி, வயிறு வலி, அதுக்கப்புறம் அதிகமாக போகுது, கம்மியாக போகுது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. கர்ப்பப்பையில் சம்மந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஒரே ஒரு தீர்வு வந்து வாழைப்பூ தான். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து வெள்ளை போடும், ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து பீரியடே வராது, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. வாழைப்பூவை மட்டும் ஒரு 4 வாரம் சமைச்சு கொடுத்துட்டு நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நானும் வந்து ஒரு 16 வயசு ஒரு ஆண் குழந்தைய வச்சுருக்கேன். இதே வயசில் இருக்கிற பெண் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் தெரியும். நானும் ஒரு பெண் தானே. அதனால் வந்து தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களுக்கு வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு கொடுங்க. இந்த பிரச்சனைலாம் என்னான்னே தெரியாது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்த பிறந்துரும். இப்போலாம் குழந்த பிறக்கறதுக்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது சின்ன சின்ன விஷயம். நம்மளுக்கு எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும்னு தெரில. அதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே, வயசானவங்க கூட, இப்போ எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. 40 வயசில் இருக்கிற எல்லாருமே வந்து வாழைப்பூவ வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு சாப்பிட்ருங்க. இது வந்து கோவக்காய் டெய்லி 4 கோவக்காய் வந்து பச்சையாக மென்று ஸ்லைஸாக கீறிட்டு சாப்பிட்ணும். அப்படியே முழுசாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஒமட்டும், ஒரு மாதிரி ஒம்பாது. அதனால் வந்து ஸ்லைஸாக கீறிட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீரைக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மென்று சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் நாளைக்கு காலையில் இதை தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வீடியோ சார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். கோவக்காய் வந்து தோல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சுண்டைக்காய் வந்து வயிறு குடலை வந்து சுத்தம் பண்ணிவிடும். அப்புறம் ஹார்ட்டுக்கு கசப்பு தன்மையுடைய காய் இல்லையா, அதனால் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதையும் வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே ஒரு ஒரு கேரட் மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் வரதெல்லாம் வந்து அறவே தவிர்த்துரும். ஜூஸாக குடிக்கிறத காட்டிலும் காய்கறியை வந்து அப்படியே மென்று சாப்பிடலாம். ஏன்னா கேரட்லாம் ஈஸியாக சாப்பிடக்கூடிய காய் தானே. மென்று சாப்பிட்டோன்னா நம்ம நார்ச்சத்து ஃபுல்லாக உள்ளே போகும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக வரும். அதனால் வந்து கேரட்டை அப்படியே சாப்பிடுங்க. நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒரு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுங்க. அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி அது கூட வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கினே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல்லிக்காய் பற்றி சொல்லவே வேணாம். 1000 நன்மை இருக்குது. நெல்லிக்காவை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட்டில் இருக்கிற அடைப்பு, இந்த ஆன்ஜியோ பண்ணணுன்றவங்களுக்கு கூட வாழைக்காயை பச்சையாக அப்படியே மென்று சாப்பிட்டா, சமைச்சு சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிட்டா ஆன்ஜியோ பண்ணணுன்றவங்களுக்கு கூட அந்த அடைப்பை எடுத்துருமா. அந்தளவு ரொம்ப ரொம்ப அற்புதமான இதயத்துக்காக படைக்கப்பட்ட உணவு தான் வாழைக்காய். வாழை வந்து வாழ வைக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழைக்காயை பச்சையாக மென்று சாப்பிடுங்க. ஒன்றும் ஆகிடாது, பல்லுலாம் கரை. அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபுள் வராமல் இருக்கும். தோல் பிரச்சனைக்கு முள்ளங்கி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தோல் பிரச்சனைக்கு, தோல் வியாதி இருக்கிறவங்க, அரிப்பு இருக்கிறவங்களாம் அடிக்கடி முள்ளங்கியை சமைச்சு சாப்பிடுங்க. பீட்ரூட் வந்து ரத்தத்தை பெருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு
ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக காட்டும். கத்திரிக்காய் வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் டெய்லி 2 ஜூஸ் போட்டு குடித்தோம்னா கிட்னியில் இருக்கிற எல்லா கழிவும் வெளியே வந்துடும். தேங்காய் வந்து அற்புதமான இறைவனால் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். ஆனால் வந்து தேங்காய் டெய்லி ஒரு 2 சின்ன தேங்காய் வந்து அரை முடி சாப்பிட்ருங்க. ஒரு தேங்காய் வந்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அல்சர் பிரச்சனை நீங்கும். குட் கொலஸ்ட்ராலு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 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 காய்கறிகள் எல்லாமே வந்து இதுதான் நல்லதுன்னே சொல்ல முடியாது. ஒரு காய்கறியே 10 நன்மைக்கு சமானம். அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லா காய்கறியுமே பச்சையா மென்று சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கசப்பு தன்மை உடையது. இதுவும் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜூஸ் போட்டு குடிங்க. ஆப்பிள், மாதுளம்பழம்லாம் டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கு நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே நல்லது. எல்லா காய்கறி, பழங்களுமே நம்ம உடல் உள்ளுறுப்பு, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியா நல்லதுன்னு எடுத்துக்க வேணாம். நமக்கு தெரியாத 10 நன்மை இது சேர்ந்துருக்கும். அதனால வந்து தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம 1000, 2000 செலவு பண்ணுறத காட்டிலும் முன்கூட்டியே காப்பாற்றிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து இந்த நன்மை தான் சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து நிறைய நமக்கு தெரியாத இப்போ 4000 சில்ற நோய் வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா மனிதனுக்கு. அதில் வந்து எது நீங்கன்னே சொல்ல முடியாது. அந்த அளவு நீங்க பாட்டுக்கு காய்கறிகள நிறைய எடுத்துக்கோங்க. பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த எல்லா ஜங்க் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நாளைக்கு மத்தியானம் பழைய சாதம் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே வந்து இது வந்து பூங்கார் அரிசி பழைய சாதம் வச்சுருக்கேன். நைட்டே ஈவினிங்கே சமைச்சு வச்சு நைட்டு தண்ணி ஊற்றினா தான் நாளைக்கு கிடைக்கும். அதனால் வந்து இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. பழைய சாதம் குடலில் இருக்கிற எல்லா கழிவையும் வெளியே தள்ளும், கிருமியை அகற்றும். ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் பயன்படுத்துறதா இருந்தால் செக்கு எண்ணெய் பயன்படுத்துங்க. மோஸ்ட்லி நான் நல்லெண்ணெய் மட்டும்